அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். நாங்கள் பெரும்பாலும் பிரியாணி பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வில் பண்ண மாட்டோம். விறகு அடுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை வந்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதோட விறகு அடுப்பில் பண்ணும்போது பிரியாணியோடைய சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணி எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது விறகு அடுப்பில் தான் வந்து பண்ணுவோம் நண்பர்களே. அதே போல் இன்றைக்கி வீட்டில் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி சிக்கன் பிரியாணி பண்ணலாம், இஃப்தார் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விறகு அடுப்பில் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணல. இதை வந்து ஒரு சின்ன வீடியோவை தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம் பிரியாணி. நான் வந்து வடி பிரியாணி பண்ணல, இது வந்து தம் பிரியாணியை தான் பண்ணியிருக்கேன். சிக்கனை வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ரைஸை வந்து போட்டாச்சு. ரைஸை வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தம்மில் விட்டுடலாம் நண்பர்களே. இப்போ வந்து தம்பில் வந்து விட்டாச்சு. நம்ம விறகடுப்பில் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா தம் வந்து சூப்பராக தம் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. யார் யாருக்கு வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பை பாய்.